க்ரீச்சர்ஸ் டேல்னு வர அந்த ஹாஃப் அன் ஹவர் ஸ்டெஸ் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப டச்சிங்காக இருந்தது. க்ரீச்சர் போய் ஒளிஞ்சிக்கிற வீடு, அங்கே வயசான தாத்தாவோட ஃப்ரெண்ட்ஷிப், கொஞ்சம் கொஞ்சமாக இந்த க்ரீச்சர் கற்றுக்கிற விதம் செம்ம பியூட்டிஃபுல்லான ஒரு போர்ஷன் இது. க்ரீச்சராக ஜேக்கப் எல்ஆர்டி செம்ம இம்ப்ரெசிவான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காரு. ப்ராஸ்தட்டிக்ஸ், மேக்கப்னு பல விஷயங்கள் சேர்ந்து தான் இவருடைய பர்ஃபார்மன்ஸ். ஸ்டில் ஆரம்பத்தில் ஒரு ரானஸ், தென் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த க்ரீச்சர் இவால்வ் ஆகிற விதம், தான் எப்படி உருவாக்கப்பட்டோங்கிறத தெரிஞ்சுக்கிற பாயிண்ட்னு செம்ம மூவிங்கான ஒரு கேரக்டர் ரைட்டிங் அண்ட் போர்ட்ரேயல். இவருக்கு ஆஸ்கர் கிடைச்சா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. விக்டரா ஆஸ்கர் ஐசக் ஒரு மேட் சயின்டிஸ்ட் ரோல், அதை செம்ம தியேட்ரிக்கலாக ப்ளே பண்ணியிருக்காரு. அவருடைய போர்ஷன்ஸே இந்த இங்கிலீஷ் மேடை நாடகங்களுக்கான மீட்டரில் தான் ஸ்டேஜ் பண்ணப்பட்டிருந்தது. செம்ம கிளாசிக்கான ஒரு பர்ஃபார்மன்ஸ். படத்தோட டயலாக்ஸும் கூட நிறைய அந்த கிளாசிக் ஸ்டைலில் தான் எழுதப்பட்டது. அண்ட் ஒவ்வொன்றுமே அவ்வளோ சிறப்பாக எழுதப்பட்ட வசனம். வாழ்க்கையை தேடினேன், ஆனால் அழிவை தான் உருவாக்கியிருக்கேன் அப்படின்னு விக்டர் சொல்கிறதா இருக்கட்டும். ஒரு மனுஷனை உருவாக்குற எவ்வளவோ பாடி பார்ட்ஸ் இருக்குது, எதில் ஆன்மா இருக்குன்னு உனக்கு தெரியுமான்னு வில்லியம் கேரக்டர் கேட்குற கேள்வியாக இருக்கட்டும். ரெண்டு தரப்புக்குமே எந்த வெறுப்பும் கிடையாது, ஆனால் அவங்களுக்குள்ள வன்முறை தவிர்க்க முடியாத விஷயமா இருந்தது. இந்த உலகம் அப்படி தான் போல இருக்குது, நீங்களாக இருந்தீங்கன்னா அது உங்களை வேட்டையாடும், கொல்லும் அப்படின்னு தான் பார்த்ததை வச்சு க்ரீச்சர் டிஸ்கிரைப் பண்ணுற விதமாக இருக்கட்டும். படம் முழுக்க நம்மளை ஆழமாக யோசிக்க வைக்கிற வசனங்கள்.